வாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நீட் அப்படிங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் தொடங்கி இன்னைக்கு இந்தியா முழுசும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதில் டேட்டாஸ் இல்லாமல் பொதுவாக பல கருத்துக்கள் இந்த நாட்டில் உலவிக்கிட்டு வருது. கடந்த 10 ஆண்டுகளாக மெடிக்கல் அட்மிஷன் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துகிட்ருக்கு, அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் தகவல் அறிவும் உரிமை சட்டத்தை வழியாக பல தகவல்களை வாங்கியிருக்கிறோம். பல தடவை தமிழ்நாடு அரசுக்கு இது சம்பந்தமாக அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நாங்களுடைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த நீட் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இந்தியாவை பாதிச்சிருக்கு, நீட்டுக்கு முன்னாடி கல்வி சூழல் எப்படி இருந்துச்சு, நீட்டுக்கு பின்னாடி கல்வி சூழல் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் எடுத்த டேட்டாஸ் மட்டும் இல்லை, ஆதாரபூர்வமாக அரசு எங்களுக்கு கொடுத்த டேட்டாஸ். இப்போது தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி போர்டு இருக்குது. இந்த சிபிஎஸ்சி போர்டில் இருந்து 2013-14 வருஷத்தில் எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க, ஸ்டேட் போர்டில் இருந்து எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்ககிட்ட இருக்குது. தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மருத்துவத்துறை கொடுத்தது. இதில் 2013 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது தமிழ்நாட்டில் 0. 2014 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது 0. 2015 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது 0. நீட் வந்துச்சு. 2017 ஒரே வருஷத்தில் 957 பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் +2 ஸ்டேட் போர்டில் மெட்ரிகுலேஷனில் எழுதுகிறவங்க பார்த்தோம்னா 8 லட்சம் பேர். சிபிஎஸ்சி இன்னைக்கு ஒரு வருஷத்தில் +2 எழுதுகிறவங்க 75,000 பேர். 617 பள்ளிக்கூடம் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் 7,500 பள்ளிக்கூடம் ஸ்டேட் போர்டில் இருக்குது, மாநில அரசினுடைய கண்ட்ரோல் இருக்குது. மாநில அரசு படிப்புகள் மொத்தமாக 100% எம்பிபிஎஸ்க்கு போயிட்டு இருந்த நிலைமை மாறி சிபிஎஸ்சி ஸ்கூல் முழுசாக அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. எவ்வளவு சதவீதம் பார்த்தோம்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரெமண்டஸ் சேஞ்ச். 0லிருந்து போன வருஷம் 1619 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் ஸ்கூலில் போயிருக்காங்க. 0 1619 ஆயிருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இந்த 10 வருஷத்தில் எல்லாரும் ஸ்டேட் போர்டு விட்டுட்டு சிபிஎஸ்சிக்கு மாறுறதுக்கு ஸ்கூல் தயாராகிட்டாங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. 2013 390 இருந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்னைக்கு 617 மாறிடுச்சு. அப்போது சாதாரண மக்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்துறவனெல்லாம் பணக்கார மாணவர்கள் கிடையாது, ஒரு நடுத்தர மக்கள். அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்து குழந்தைய படிக்க வைக்கலான்னு பார்ப்பாங்க. நடுத்தர மக்கள், அந்த நடுத்தர மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவ கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோட இடம் குறைஞ்சி போச்சு, மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு. அந்த இடத்த முழுச்சா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்போ சிபிஎஸ்சி போய் தேடினா தான் மெடிக்கல் காலேஜுக்கு போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. புதுசாக சிபிஎஸ்சி ஸ்கூல் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய ட்ரெண்டே மாறிப்போச்சு. தமிழ்நாட்டில் பாதிப்பு 7,500 ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பள்ளிகளில் படிக்கின்றக்கூடிய 8 லட்சம் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு
இந்த நீட்டால் ஏற்படுகிறது. நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் என்று எடுத்தால் எல்லா விதத்திலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கட்டண கொள்ளையில் மாற்றம் இல்லை. என்ன பிரச்சனை? சேரக்கூடிய மாணவர்களுடைய விகிதம் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சிபிஎஸ்சிக்கு நகர்த்திட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இதில் இருக்கு. குழந்தையுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க, பொய்யான தகவலை சொல்லாதீங்க, பொய்யான டேட்டாவை சொல்லாதீங்க. உங்களுக்கு டேட்டா வேணா நான் கொடுக்குறேன், வந்து வாங்கிக்கங்க, வந்து டிஸ்கஷனில் உட்காருங்க. மக்களுக்காக மாணவர்களுக்காக நல்லது செய்துங்க. இது அரசியல் வேண்டாம். அரசியலெல்லாம் தூக்கி வீசுங்க. ஒரு நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணுங்க. எப்படி இந்த சூழ்நிலை இருக்குது, எத்தனை கோச்சிங் சென்டர் இருக்குது, புற்றீசல் மாதிரி உருவாயிட்டு இருக்குது கோச்சிங் சென்டர். தினம் தினம் புதுசா எங்கிருந்து வர்றான், கோட்டால இருந்து வர்றான், ஆகாஷ் ட்ரைனிங் சென்டருங்கிறான், ஃபிட்ஜி ட்ரைனிங் சென்டருங்கிறான். அங்கே போய் ஃபீஸை கேட்டு பாருங்க. நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க மீடியாஸில், 2 பேர் போங்க அங்கே ஃபிட்ஜியில், வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டு பாருங்க. அதே மாதிரி ஆர்எஸ் பொறுத்தல் இருக்குது, ஆகாஷ் சென்டர் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டு பாருங்க. இத்தனை கட்டணத்தை எப்படி கட்டி படிக்க முடியும் அவங்களால? ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக இந்த வேலைன்னு கேட்கிற 9ஆவதுல இருந்து அவனால் விளையாட முடியவில்லை, பொது விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை, சுற்றுச்சூழலை புரிய முடியவில்லை, எதுவுமே செய்ய முடியல. அந்த குழந்தை முழுசா படின்னு படிக்க வச்சு ஒழுசம் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது இந்த நீட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நீட் எந்த வகையிலும் தேவையில்லை. நான் கேட்கிறேன், 12வது வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு தேவையோ, அவன் மூளைக்கு எவ்வளவு எட்டுகிறதோ, எல்லா மாணவர்களுக்கும் சராசரியாக எவ்வளவு லோடு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு லோடு கொடுக்கணும். இது அரசியல் பிரச்சனை அல்ல, மக்கள் பிரச்சனையாக மாறணும். மக்கள் தெருவுக்கு வரணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லையெல்லாம் அடைக்கணும். மிகப்பெரிய போராட்டத்துக்கு இந்த மக்கள் தயாராகணும். அப்படி தயாரானா மத்திய அரசாங்கம் அடுத்த நாளே சேஞ்ச் பண்ணுவான். அரசியல் போராட்டத்திலிருந்து நீட் என்பது மக்கள் போராட்டமாக மாற வேண்டும். எப்படி விவசாயிகள் 3 சட்டத்தை தூக்கி வீசினாங்க, பார்லிமெண்ட்ல முடியல, பேசக்கூட முடியல, தூக்கி வெளியே வீசிட்டாங்க. ராஜ்யசபால முடியல, தூக்கி வெளியே வீசிட்டாங்க. ஆனா டெல்லியில் உட்கார்ந்தான்ல விவசாயி, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் துள்ளி எழ வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய நெருப்பாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்று தீர்வு ஏற்படும். அதை தயாரிக்க வேண்டிய பணியை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தொடங்கி இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, நாங்கள் 2016 இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். 2016 இந்த நீட்டுக்கு எதிரான நாங்கள் போராட்டத்தை சிக்னேச்சர் கம்பெனியில் முதல்ல நாங்கள் நடத்தினோம். அன்னைக்கு திமுக அரசாங்கம் கூட வரல, நாங்கள் பண்ணினோம். இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் 2013-14 நாங்கள் டேட்டாஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா அன்னைக்கே எங்களுக்கு அக்கறை என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் போறதில்லை, அன்னைக்கும் போறதில்ல, அன்னைக்கும் அதிகமாக போகல. ஆனால் நீட் வந்ததை விட ஜாஸ்தியாக போனாங்க. அதுக்கு தான் நாங்கள் ஆதாரத்தை கொடுத்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு நான் புள்ளி விவரமாக எந்த மாணவன் எந்த கல்லூரிக்கு போனான் அந்த டேட்டாஸ் எங்கிட்ட இருக்கு. 2013-14 கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 150 பேர்த்துல எந்த மாணவன் எந்த ஊர் எந்த ஸ்கூல் எங்கிட்ட டேட்டா இருக்கு. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு வேணும்னா நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம், குழப்பக்கூடாது. அப்போ அந்த 150 பேர்த்துல ஒருத்தங்க கூட சிபிஎஸ்இ ஸ்கூல் இல்லை. யோசிச்சு பாருங்க, 13-14 ஒருத்தங்க கூட சிபிஎஸ்இ ஸ்கூல் இல்லை. அந்த டேட்டாஸ் கொடுக்குறேன், நீங்க வாங்கி செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் அன்னைக்கே நாங்கள் எடுத்துருக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்போ இதுல 2 பிரச்சனை இருக்குது. அரசு பள்ளி மாணவர்கள் போறது எவ்வளவு, 2வது ஸ்டேட் போர்டு எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு, கட்டண பிரச்சனை மாறி இருக்கா. இப்போ பழசையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராயணும். எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரு பேட்டி கொடுத்துட்டு இந்த மாணவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இது அரசியல் இல்லை, மாணவர்களுக்கான எதிர்காலம். அதனால இந்த நீட்டுங்கிறது மாணவர்களுடைய மனதை பாதிக்கிறது, கிராமப்புற மாணவர்களை பாதிக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை தாண்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிற மாணவ பெற்றோர்களும் பெரிய பணக்காரன் கிடையாது, ஏழை தான். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சரி அந்த ஸ்கூலில் படித்தாவது அந்த குழந்தை டாக்டருக்கு படிப்பான்னு நினச்சிட்டு அந்த ஸ்கூலில் போய் சேர்த்தக்கூடிய சாதாரண மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சாதாரண பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட இடையெல்லாம் இன்னைக்கு காலியாக போச்சு. சிபிஎஸ்சிக்கு தான் போகணுங்கிற நிலைமை உருவாகி போச்சு. சிபிஎஸ்சி மட்டும் இல்லை, இன்னொன்று யோசிச்சுக்கோங்க, சிபிஎஸ்சி படித்தாலும் மறுபடியும் கோச்சிங்க்கு போகணும். அப்போ இதில் இன்னும் 2வது நிலைக்கு போகிறோம். இந்த நிலை வேண்டுமா என்பதை நரேந்திர மோடி யோசிக்கணும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மக்களை குழப்பக்கூடாது. இதையும் அதையும் ஃபிக்ஸ் பண்ணி கட்டணம் வேற ஃபீஸ் வேற. இது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்ணா திமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, ஒரு அரசுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை கட்சி பிரச்சனையா மாற்ற வேண்டாம். அண்ணாமலைக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ஆனால் அண்ணாமலை புரியும் அவருக்கு. ஏன்னா அவர் எந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சு வந்திருக்காரு, எவ்வளவு சிரமங்கிறது தெரியும். ஆனால் அவர் கட்சிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உண்மையா மனசார பேசுற மாதிரி எனக்கு தெரியல. கட்சிக்காக நான் கேட்கிற, கட்சிக்காக இத்தனை மாணவர்களை வீணாக்காதீர்கள், இத்தனை மாணவர்களுடைய எதிர்காலத்தில் விளையாடாதீர்கள்.
வேண்டாம், நீட்டு போதும். ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டு முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டு வரணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். சிங்களான சக்திக்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். மக்களிடத்திலே தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை மக்களிடத்திலேயும் மாணவர்களிடத்திலேயும் இந்த பிரச்சனைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர் சமுதாயத்தை, பொதுமக்களை வீதிக்கு வர வைப்போம். இப்படிப்பட்ட பணிகளை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் செய்யும். நாங்க மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும் இதில் உருவாக வேண்டும். இதற்கு எதிரான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். கோவை வாய்ஸ்.